ஹலோ வணக்கம் மக்களே. 45 நிமிடங்கள் பீஸ்ட் மோடில் பேட்டிங் பயிற்சி செய்த விராட் கோலி. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ள நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்து வரும் பயிற்சி முகாமில் இந்திய வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதிலும் நட்சத்திர வீரர் விராட் கோலி 45 நிமிடங்கள் தொடர் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் செப்டம்பர் 19ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனியர் வீரர்களான விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல் உள்ளிட்ட பலரும் அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இந்திய வீரர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்திறங்கினர். நட்சத்திர வீரர் விராட் கோலி லண்டனில் இருந்து நேரடியாக சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்தார். அதேபோல ரோஹித் சர்மா, அபிஷேக் நாயர், கௌதம் கம்பீர் உள்ளிட்டோர் மும்பையிலிருந்து சென்னை வந்தனர். துலீப் டிராபியில் விளையாடிய KL ராகுல், ரிஷப் பண்ட், யாஸ் தயால், துருவ் ஜுரல், யாஸ்வி ஜெய்ஸ்வால், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் பெங்களூரிலிருந்து சென்னை வந்தனர். சர்ஃப்ராஸ் கான் மட்டும் இரண்டாவது துலீப் டிராபி போட்டிக்கு பின் இந்திய அணியுடன் இணையலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய அணி வீரர்களுக்கான 5 நாள் பயிற்சி முகாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்கியது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு முதல் டெஸ்ட் தொடர் என்பதால் அவர் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறார். அதேபோல புதிய பயிற்சியாளர்களான அபிஷேக் நாயர், மோர்னே மோர்கல் மற்றும் ரியான் டெட்ஸ்கோகே ஆகியோர் புரிந்து கொள்ளும் வகையில் பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி முகாமில் 9 மாதங்களுக்கு பின் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட உள்ள நட்சத்திர வீரர் விராட் கோலி முதல் நாளிலே பீஸ்ட் மோடில் செயல்பட்டுள்ளார்.